ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, ஆர்ஓ வாட்டரில் அந்த ஸ்பென் ஃபில்டர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்குறோம். முதல்ல வந்து பவர் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தண்ணியோட வால்வு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஃபில்டருக்கு தனியாக ஒரு கீ கொடுத்துருப்பாங்க வாங்கும்போது. அந்த கீயை போட்டு அந்த ஃபில்டரை கழட்டணும். ஃபில்டர் கேஸை கழட்டணும் ஃபஸ்ட்டு. அந்த ஃபில்டர் கேஸை கழட்டின பிறகும் அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் ஃபில்டரை வந்து நீங்கள் உங்கள் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸு இல்லைன்னா 3 மந்த் ஒன்ஸு நீங்கள் அதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மாற்றலைன்னா உங்களோட ஆர்ஓ வாட்டரில் உள்ள மெமரி அண்ட் ஃபில்டர் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தண்ணி சரியில்லைன்னா நீங்கள் எவ்ரி மந்த் ஒன்ஸ் மாற்றிக்கணும். இது நியூ ஃபில்டர், அதே மாதிரி ஃபில்டர் வாங்கியிருக்கோம். அதை எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி போட்டுட்டு திருப்பியும் அந்த ஓசிங்கில் வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி திறந்து பாருங்கள். தண்ணி லீக் ஆச்சுன்னா திருப்பியும் கழட்டிட்டு ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஏற்றும் போது ராங் முறை ஏற்றாமல் கரெக்டாக டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ண முடியும் நம்மளால். டைட் பண்ணிவிட்டு வால்வு ஆன் பண்ணிவிட்டு லீக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி லீக் இல்லைன்னா பவர் ஆன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.